அது ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு. அதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து அதை மறுபடியும் கைப்பற்றதுக்கும் ட்ரெயின்ட் கிரிமினல்ஸை ரெக்ரூட் பண்ணியிருக்கான். இதுக்கு தான் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். 24 வருஷம் ஜெயில இருந்த உனக்கு இந்த சிட்டில இருக்கிற கிரிமினல்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி யார் யார் எட்வின் மோசஸ்க்காக வேலை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸி. ஜெயில இருக்கும்போது நீ எங்க டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. அதனால தான் கேட்கிறேன். சார், இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் ஒன்றும் ஜெயில் கைதி இல்லையே. போலீஸ் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யறதுக்கு. என் வாழ்க்கையில நான் பாதி நாட்கள் ஜெயிலேயே வாழ்ந்துட்டேன். ஞாபகத்துல வச்சுக்க கூட விருப்பமில்லாத விஷயங்களை மறந்துட்டு என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன். சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீ என்ன கூப்பிடாதீங்க. இது என்னோட வேலையும் இல்லை. ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். இங்க பேசின விஷயத்தெல்லாம் மறந்துரு. யூ கேன் கோ. சச்சிதானந்த், ஞாபகப்படுத்திக்க கூட விருப்பம் இல்லைன்னு சொன்ன. இதுக்கப்புறம் கூட அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஜெயில நீ பண்ண விஷயங்களை பத்தி வெளியே யார்கிட்டயாவது சொன்னா உனக்கே நல்லா தெரியும். போலீஸ் உன்னை மறுபடியும் லாக்அப்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னால வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. தெரியும் சார், எனக்கு நல்லாவே தெரியும். யாருன்னு அவரு? ஐ எம் வேதாந்தம் IPS, ஆன்டி நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் பிரிவென்டிவ் ஸ்பெஷல் ஆஃபீஸர். பெங்களூர் ஜெயில இருக்கிற 1-2 பிரிசனர்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சச்சிதானந்த வர சொன்னேன். ये आपका छोटा भाई है ना, मनु? हाय, नाइस मीटिंग यू. हाय. You guys can carry on. Okay, bye. உன் ஷூக்கு அந்த பெயிண்ட் எப்படி ஒட்டிக்கிச்சு? ஆமா, இது எப்படி ஒட்டிக்கிச்சு? எதுக்கு நான் இது எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க? இதை நான் கவனிக்கல, அந்த போலீஸ் ஆபீசர் கவனிச்சாரு. நான் பார்த்துட்டேன், நீங்க பாருங்க. இல்ல இல்ல, நான் ஆல்பம் பார்க்க வரல. நீங்க தனியா இருக்கீங்க, பேசுறதுக்காக தான் வந்தேன். பேசலாம், அதுக்கு என்ன? என்ன காப்பாத்தின ஆபரேஷன் மாதிரியே உங்களை எந்தெந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்க? யாரு? போலீஸ்காரங்க. எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அப்பா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மாமா மாமா, 1 செகண்ட். நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நான் என்னோட ப்ரொஃபசர் கிட்ட பேசினேன். பிரிசனரை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிட் ஃபைல் பண்ணலாமா? ஐயோ, எதுக்கு தேவையில்லாம ரிட்டலாம்? நான் இப்ப பிரிசனர் இல்லையே. பிரிசனரா இருக்கும் போதே உங்களை வேலை வாங்கினாங்களே. நான் மனோ கிட்ட இதை பத்தி பேசினேன். அவனோட ஒப்பீனியன் கூட இதுதான். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன வெயிட் பண்ணாதீங்க. நான் உள்ள இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏய், நான் வெளியே போறேன், நீ வரியா? இல்ல, நான் மாமா கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. பாய். பாய். மாமா எங்க போறீங்க? எங்கேயும் இல்ல, சும்மா இப்படி வாக் பண்ணலான்னு தான். நீங்க இங்கே இருங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே.
அம்மாடியோ, இவ்வளவு படிக்கட்டு இருந்துமா? லிஃப்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சார் இங்க இருக்கீங்களா? ஓ, தியானத்துல இருக்கார் போல இருக்கு. மன்னிச்சிருங்க சார். இவருக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி போல இருக்கு. ஏய், நீ இன்னும் மாமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. கார் பார்க் பண்ணிட்டு வரேன், சேர்ந்து போலான்னு சொன்னா, ஆனா அவர் அங்க இல்ல. என்ன ரோட்லயா? ஆ, அது எப்படி? வந்தனா நீ வெளிய போறதுக்கு முன்னாடி தான் அவர் டாய்லெட் உள்ள போனாரு. இன்னும் அவர் வெளிய வரல. ஜனனி, இப்பதான் நான் அவரை ரோட்ல பார்த்தேன். மேடம், நீங்க தேடுற ஆளு மாடியில இருக்காரு. யாரு? சச்சு சாரு. ஆ, மேல உட்காந்துக்கிட்டு தீவிரமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணும்னு போய் பாருங்க. போங்க. தியானத்தை கெடுத்தா பாவம் கிடைக்குமோ என்னமோ. அட, அவர் அங்க உட்கார்ந்து தியானம் பண்றத பார்த்து தானே நான் கீழே வந்தேன். ஆமா, எங்க? அதான் எங்க கேக்குறேன்ல. அதுக்குள்ள எப்படி மறைஞ்சிட்டாரு? கீழே வந்து பாருங்க. ஆ? சச்சி சார் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். ஆமா, வாங்க, அங்க பாருங்க. இப்பதானே இங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க போனாரு? அடேங்கப்பா, எங்க போனாரு? அம்மா, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? பாத்தீங்களா, மாமா டாய்லெட் குள்ள தான் இருக்காரு. அது வேற யாராவது இருக்கும். சார் அதுல இருக்க மாட்டாரு, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவெல்லாம் எதுக்கு டிஸ்கஷன்? அவரையே கூப்பிட்டுருவோம். சச்சி சார், சச்சி சார், உள்ள இருக்கிறது நீங்க இல்லல்ல. ஏன்டா தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஆ? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அதாவது மாமா ஏன் முன்னாடி தான் டாய்லெட் குள்ள போனாரு. வந்தனா சொல்றா ரோட்ல பேசினேன்னு. வேலி என்னமோ டெரஸ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. இவர் என்னமோ பால்கனில பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா அவரு டாய்லெட்ல இருந்து வெளிய வரவே இல்ல. அண்ணன் என்ன மாயாவியா என்ன? ஒரே நேரத்துல பல இடங்கள்ல எப்படி இருப்பாரு? பார்க்கலாம். உள்ள யாரு? கதவு தரங்க. என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நீ எப்ப டாய்லெட்டுக்கு போன? ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் அது எப்படி? வந்தனா உன்னை ரோட்ல பார்த்து பேசணும்னு சொன்னாலே. இவ பேசுறது என்னோட தான். அப்போ டெரஸ்ல நான் பார்த்தது அதுவும் நான் தான். கீழே பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது அது கூட நான் தான்.